அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிகே ஆம்பிளிஃபையர் நாங்கள் எப்படி செய்யறோம்னு சொல்லித்தரேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேபினெட்டில் எப்படி ஒரு எஸ்டிகே ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எஸ்டிகே ஐசி வச்சு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். யூஎஸ்பி போர்டு, ப்ளூடூத் எல்லா ஆப்ஷனோட ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணுறது, இந்த ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 1202 24 கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கேபினெட், டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பு போர்டுக்கான ஒயரிங் மட்டும் பார்த்துட்டு, ரெண்டாவது பார்ட்டில் பேஸ் டபுள் கண்ட்ரோல் லைனு அப்புறம் டெஸ்டிங்கில் பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ரிக்வஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நார்மலாக நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லா யூடியூபர்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் பண்ண சப்பு ஃப்ரீ எனக்கு வேணும். அதாவது நான் சாஃப்ட்வேர் மூலிமா ஒரு சப்போட ரிசல்ட் வந்து செக் பண்ணி உங்களுக்கும் சொல்லுவேன், மற்ற யூடியூபர்னு சொல்லுவேன். நான் வந்து ஒரு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு சப்பு ஃப்ரீ எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸில் பார்த்தீங்கன்னா சேலம் மார்ட்டின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து சப்பு பிரி போட்டிருக்காரு. கேஎம்எஸ்னு ஒருத்தர் சப்பு பிரி போட்டிருக்காரு. பிஆர்எம்னு ஒரு சேனலுக்கும் அவங்க ஒரு சப்பு பிரி போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு சேனலுக்கும் அவங்க ஒரு சப்பு பிரி போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே சப்பு பிரி ஓனாக ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒர்க்குக்காக. ஸோ இந்த மாதிரி சப்பு பிரி அவங்களோட ஓன் சப்பு பிரி வந்து சேல்ஸுக்கு இருந்தால் எனக்கு அனுப்பி வைங்க. என்னோட அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விட்றேன். உங்களுக்காக ரிவ்யூ பண்ணி அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸையும் உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி நான் அனுப்புகிறேன். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன். எப்படி சப்பு பிரி போர்டு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ செய்கிறதுக்காக தேவைப்படுது. ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் இருக்கிற ஒர்க்கால விட்டுட்டு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி உங்களுக்காக போட்டுருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து ரெடி பண்ணி பாடிட்டு இருக்க செட்டு. ஒரு மீடியமான சாங் போட்டிருக்கேன். பேஸ் ட்ரிபிள் எஃபெக்ட் செக் பண்ணதாக போட்டிருக்கேன். ட்ரிபிள் பாருங்க அவ்வளோ நீட்டாக வருது. பென்ட்ரைவில் பாடிட்டு இருக்குது. யூஎஸ்பியில் கேமராவில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை, ஒரு மாதிரியாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூவி வந்து ஆக்சுவலாக கொடுத்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூவி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். Right? Am I right? Ew. Is that a hair? முதல்ல ஸ்டீரியோ செய்யறதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கேபினெட்டுக்கான காம்பனன்ட்ஸ் சுவிட்சு, யூஎஸ்பி சுவிட்சு, யூஎஸ்பி ப்ளூடூத் போர்டு, அப்புறம் கண்ட்ரோலுக்கான நாபு இதெல்லாம் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து சாம்கான் கம்பெனி யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்குது. இதில் ஆர்சிஎஸ் சாக்கெட்டு பேக் சைடுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆர்சிஎஸ் சாக்கெட்டு, 2 டிஎம்கே சாக்கெட்டு, அப்புறம் டிசி சாக்கெட் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7805 ரெகுலேட்டர் ஐசி இப்போ கேபினெட்டில் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். கேபினெட்லேயே அப்படியே முறுக்கியிருக்கேன். ஏசி பவர் ஒயர் வந்து போட்டிருக்கேன். அதுலேயே பவர் சப்ளை செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 12012 5 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 24 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு பின்ன டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபஸ்ட்டு லீடை வந்து 0ஆகவும் கடைசி லீடை வந்து 24ஆகவும் எடுத்துக்கிட்டு பிரிட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து 24 வோல்ட் அவுட் வரும். சென்ட்ரல் லீடர் வந்து பவர் சப்ளை எடுத்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டுக்கான அவுட்புட் வரும். ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்திங்கன்னா எஸ்டிகே 4392 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டீரியோ ஐசி. இந்த ஐசி நம்ம யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நான் ரெடி பண்ணி கொடுத்த செட்டில் இந்த மாதிரி செட்டு ரொம்ப லைஃப் தரக்கூடிய செட்டு 4392 ஐசி ப்ளஸ் ஒரு 4392 ஐசி அதுக்கான டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அது பார்த்தா நல்ல லைஃப் தருது. பவர் லூம்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த செட்டு நல்லா தாங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் டபுள் போர்டுன்னு எடுத்தீங்கன்னா மகேஷ் பிடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பஸ் பிடி சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கரெக்டாக வச்சுக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு. செட்டுக்கு பார்க்க நீட்டாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரை முதல்ல ஃபிட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணிவிட்டு முதல்ல பவர் சப்ளை முதல்ல ரெடி பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மர் கேபினெட்டில் ஃபிட் பண்ணிட்டேன். பவர் சுவிட்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எது ஆன் எது ஆஃப்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சென்டர் பின் எப்பயுமே அவுட்டு, ஆன் பண்ணும்போது மேல் பின் கனெக்ட் ஆகுதா கீழ் பின் கனெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு டைம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர் 10, அதனால் நடுவில் தான் கட் பண்ணி ஜாயின் பண்ணணும்.
லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன், கரெக்டாக இருக்குது. மல்டிமீட்டர் டயோட் மோடில் வச்சுக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு டயோட் மோடில் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த நடு பின்னுக்கும் மேல் பின்னோ கீழ் பின்னோ எது கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து மேல் பின்னுக்கும் நடு பின்னுக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ ஆன் கண்டிஷனில் மேல் பின்னும் நடு பின்னும் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாற்றி கொடுத்தா கூட சுவிட்சை கழட்டி திருப்பி நீங்கள் மாற்றி கொடுத்தா கூட சுவிட்சு ஒர்க் பண்ணுறதை பார்த்து நீங்கள் மாற்றி அடிச்சிக்கலாம். சால்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்சோ பின்னோ எதாக இருந்தாலும் கொஞ்சோண்டு சால்டிங் லெட்டு வச்சு முதல்ல அதில் ஃபஸ்ட்டு ஒரு சால்டிங் கொஞ்சம் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் சால்டிங் பண்ணுறது சால்டிங் பிடிக்கும். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பவர் ஒயரில் முன்னாடி கொஞ்சம் சால்டிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சுவிட்சிலையும் முன்னாடி சால்டிங் பண்ணிட்டு தான் சால்டிங் பண்ணுறேன். இதுதான் பேசிக் சால்டிங் மெத்தேடு. இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க்கு குயிக்காக முடியும், சால்டிங் ஈஸியாக பிடிக்கும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சுவிட்சில் சால்டிங் பண்ணிவிட்டு ஒயரில் சால்டிங் பண்ணிட்டு ரெண்டையும் கொண்டு போய் சால்டிங் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஒயருக்கான 2 அவுட்டுமே சுவிட்சில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணால் மேலே இங்கே ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். இப்போ கொண்டு போய் நீங்கள் பவர் ஒயரை கொண்டு போய் மெயினில் சொல்லிட்டீங்கன்னா ஃபீஸ் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஒயரில் நடுவில் ஒரு ஜாயின் பண்ணணும். அதுக்காக பவர் ஒயரை நடுவில் மட்டும் கட் பண்ணுங்கள். ஒரு ஒயரை மட்டும் தான் கட் பண்ணணும், 2 ஒயர் கட் பண்ணக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி நான் கட் பண்ண மாதிரியே கரெக்டாக வந்து சென்டருக்கான ஒயர் மட்டும் ஒரு ஒயர் கரெக்டாக வந்து ஒரு ஒயரை மட்டும் கட் பண்ணி எடுங்க. எப்படி கட் பண்ணி எடுத்துன்னு பாருங்கள். இதே மாதிரி எடுங்க. ரொம்ப லென்த்தாக கட் பண்ணினாலும் பக்கத்தில் இருக்க ஒயரும் சேர்ந்து கட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து நடுவில் இன்னொரு ஜாயின் போகிற மாதிரி வரும். இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 2 ஒயர் பிரைமரி ஒயர் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணோம்ல அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி 2க்கு நடுவில் ஸ்லீவோ இன்சுலேஷன் டேப்போ இல்லை ஹீட் ஸ்ட்ரிங்கோ போட்டுங்க. 3 ஏதோ ஒன்று போட்டு தான் ஆகணும். நான் வந்து ஸ்லீவ் யூஸ் பண்ணுறேன். இதில் ஸ்லீவ் போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து அதை முன்னாடி வந்து கொஞ்சம் சால்டிங் பேஸ்ட் வச்சு அப்புறம் லெட்டு வச்சு சால்டிங் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு 2 ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். ஒயரை முறுக்கி விடாதீங்க, சால்டிங் போட்டு சால்டிங் பண்ணி ஸ்லீவ் போட்டிங்கன்னா இன்சுலேஷன் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் போடுறதா பரவாயில்ல. இன்சுலேஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலேஷன் வந்து அந்த அதில் இருக்க பசக்கம் காணாமல் போய் ஆட்டோமேட்டிக்காக இன்சுலேஷன் அப்படியே உருவிட்டு வருது. அதனால் வந்து ஸ்லீவ் போடுங்க, இன்சுலேஷன் யூஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒயருக்கு முன்னாடி கொஞ்சம் லெட்டு வச்சு சால்டிங் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஒயரை கொண்டு போய் எந்த இடத்துல சால்டிங் பண்ணணும் அந்த இடத்துல சால்டிங் பண்ணுங்கள். லெட்டு வச்சு சால்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயரை கொண்டு போய் சால்டிங் பேஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஒட்டிக்குங்க. சால்டிங் பேஸ்ட் ஒட்டிட்டு லெட்டு வச்சு சால்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒயரில் நல்லா சால்டிங் பிடிக்கும். அப்புறமேட்டு ஒயருக்கு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் வந்து சென்டரில் மூவ் பண்ணி விட்டுருங்க. 2க்கு நடுவில் ஸ்லீவ் இருக்க மாதிரி மூவ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா பெஃபி பாண்டுன்னு ஒரு பேஸ்ட் இருக்கும். அந்த பேஸ்ட்டை கொண்டு வந்து ஸ்லீவுக்கு 2 பக்கமும் போட்டு விட்ருங்க. நீங்கள் பெஃபி பாண்டு போட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ் 2 பக்கமும் பிடிச்சிக்கும், ஸ்லீவ் மூவ் ஆகாது. ஹீட் ஸ்ட்ரிங்காக இருந்தால் அது பிரச்சனை இல்லை, அப்புறம் ஹீட் பண்ணி விட்டுறலாம், அது 2ம் ஜாயிண்ட் ஆகிக்கும். அவ்வளோதான். இது நீங்கள் சின்ன டிராயிங்கில் வரைஞ்சி பாருங்கள் எப்படி இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகுதுன்னு. ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நடுவில் கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. இப்போ வந்து சுவிட்சும் ஒர்க் ஆகும், ஏசிக்கான பவர் சப்ளைங் ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து பிரைமரிக்கான பவர் சப்ளை லைன் கொடுத்தாச்சு. இப்போ பவர் அவுட்புட் வோல்டேஜ் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட்டு பின்னை வந்து 1202 வந்து 0, 12, 24 அப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. டிசி பார்த்தீங்கன்னா 33.7 வோல்ட் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டர் டேப்பிங்லேருந்து அதே மாதிரி சென்டர் டேப்பிங்கு 12 வோல்ட்டாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கான பவர் சப்ளையில் வந்து 70 வோல்ட் வருது. அதாவது 17 வோல்ட்டுக்கான அவுட்புட் வருது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 பவர் சப்ளை கிரியேட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து 12 வோல்ட்டுக்கான பவர் சப்ளை, இன்னொன்று வந்து 24 வோல்ட்டுக்கான பவர் சப்ளை. நான் சொல்கிறது ஏசி. டிசி ஆகும்போது 12 வோல்ட் 70 வோல்ட் ஆகும், 24 வோல்ட் 33 வோல்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. இப்போ 7805க்கான லைன் அடிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் புரியும் போது புரியாமல் இருக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பார்ட் 1 தான், பார்ட் 2ல் சொல்கிறேன். ரெகுலேட்டர் ஐசின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெகுலேட்டர்ஸே 3 பின் இருக்கும். ஃபஸ்ட்டு பின் எப்பயுமே வோல்டேஜுக்கான இன்புட் பின்னு, 2வது பின் கிரவுண்டு, 3வது பின் அவுட்புட்டு. நீங்கள் நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னில் 12 வோல்ட்டுக்கான இன்புட் கொடுத்தீங்கன்னா 2வது பின்னில் கிரவுண்டு கொடுத்தாச்சு. இதில் எப்படி கிரவுண்டு எப்படி ப்ளஸ் எப்படி மைனஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா ஈஸியாக புரியும், ஒவ்வொருத்தருக்கு புரியாது. வோல்டேஜ் இன்புட் பார்த்தீங்கன்னா 17 வோல்ட்டு, அவுட்புட் பார்த்தா 6 வோல்ட் வருது. நார்மலாக 5 வோல்ட் ரெகுலேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் 6 வோல்ட்டுக்கான அவுட்புட் வருது. இது வந்து 2வது டைமு நான் பார்க்குறது. நான் எப்போயுமே ரெகுலேட்டர் ஐசி வோல்டேஜ் அவுட்புட் செக் பண்ணிட்டு தான் அந்த யூஎஸ்பி போர்டில் ஃபிட் பண்ணுவேன்.
ஸோ இந்த ரெகுலேட்டர் ஐசி ரிமூவ் பண்ணிட்டேன். நான் கேமரா ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான காலை கட் பண்ணிட்டேன். ஸோ கேமரா ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஐசி நம்பர் கூட இன்னும் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள், 7905. ஆனால் 6 வோல்ட் அவுட்புட் வருது. ஸோ வேறு ரெகுலேட்டர் ஐசி போட்டுக்கலாம். இப்போ வேறு ரெகுலேட்டர் ஐசி போட்டுட்டேன். இப்போ வோல்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5.05 வோல்ட் வருது. அதாவது 5 வோல்ட் வருதுன்னு அர்த்தம். 5 வோல்ட் வருது. இன்புட் வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்புட் வோல்ட்னு எடுத்திங்கன்னா 16.6 வோல்ட் இன்புட் வோல்ட் வருது. அவுட்புட்டில் 5 வோல்ட் வருது. ஸோ இந்த ரெகுலேட்டர் ஐசி கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் இப்போ வந்து ஆம்பிளிஃபையர் போர்டை செட் பண்ணிட்டேன். பவர் சப்ளைக்கான ஒயர் சால்வ் பண்ணேன். பவர் சப்ளைக்கு நான் யூஸ் பண்ணுற ஒயர் பார்த்தீங்கன்னா 21/36, அதாவது 21 கம்பி அந்த ஒயருக்குள்ளே இருக்கும். இந்த ஒயர் வந்து பவர் சப்ளைக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இது எவரெஸ்ட் கம்பெனியில் கிடைக்கும். இந்த ஒயரு 21/36, 23/36 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணணும் பவர் சப்ளைக்கு மட்டும் எப்பயுமே. ஏற்கனவே டெஸ்ட் பண்ணுறப்ப கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகிருக்குது. அதுதான் வந்து ஒயரில் கட் பண்ணும்போது வெடிச்சது. எப்பயுமே ஆம்பு போர்ட்லேயே எழுதியிருப்பாங்க பாசிட்டிவ் எங்கே கொடுக்கணும், நெகட்டிவ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாசிட்டிவில் நான் பாசிட்டிவ்கான ஒயரை சால்விங் பண்ணிட்டேன். நெகட்டிவில் அதாவது கிரவுண்டுக்கான ஒயரை சால்விங் பண்ணிட்டேன். பிளாக் வந்து கிரவுண்டு, ரெட் வந்து பாசிட்டிவ். ஸ்பீக்கருக்கான ஒயர் எடுத்துட்டிங்கன்னா 14/36 ஒயரு, அதாவது 14 கம்பி ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கருக்கு கிரவுண்டுக்கு தனி ஒயர் கொண்டு போங்க, காமன் ஒயர் கொண்டு போகாதீங்க. இந்த ஒயர் நீங்கள் காமன் ஒயர் கூட கொண்டு போகலாம். லோ பவர் ஆம்பாக இருந்தால் காமன் ஒயர் பிரச்சனை இல்லை. ஹை பவர் ஆம்பில் காமன் ஒயர் கொண்டு போகக்கூடாது, தனித்தனி ஒயர் தான் கொண்டு போகணும். அதே மாதிரி ஸ்பீக்கர் சாக்கெட்டில் பிளாக் இருக்கிற இடத்துல கிரவுண்டு ஒயர் எங்கே வருதோ அதை பார்த்து சால்விங் பண்ணுங்கள். இல்லை நெகட்டிவ் வரும், அதாவது ஸ்பீக்கர்லேயே பிரிட்ஜ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 அவுட்புட் வரும். நெகட்டிவ் அவுட்புட்டை இந்த பிளாக் பின்னில் சால்விங் பண்ணுங்கள். பாசிட்டிவ் அவுட்டில் ரெட்டில் சால்விங் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்பீக்கர் அவுட்லேயும் ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு கொடுக்குறது கரெக்டாக வாட்டமாக இருக்கும். மாற்றி கொடுக்கக்கூடாது. எப்பயுமே ப்ளஸ் மைனஸ் பார்த்து தான் ஸ்பீக்கரில் சால்விங் பண்ணணும். கிரவுண்டு எப்பயுமே பிளாக்கில் சால்விங் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் சாக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும். நான் ஸ்பீக்கர் சாக்கெட்டில் பிளாக் வந்து கிரவுண்டில் சால்விங் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சால்விங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மெத்தடில் சால்விங் பண்ணுங்கள். எப்பயுமே சால்விங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயர்லேயும் கொஞ்சம் லெட் வச்சு சால்விங் பண்ணிக்கணும், சாக்கெட்லேயும் கொஞ்சம் லெட் வச்சு சால்விங் பண்ணி தான் சால்விங் பண்ணணும். ரெண்டையும் ஒட்டுக்காக சால்விங் பண்ணும்போது குயிக்காக சால்விங் பிடிக்கும். நீங்கள் சாக்கெட்லேயும் ஒயர்லேயும் சால்விங் லெட் வைக்காமல் சால்விங் பண்ணிங்கன்னா சால்விங் வைக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து செட்டை ஆன் பண்ணி அவுட்புட் தான் செக் பண்ணலாம். அதாவது யூஎஸ்பி போர்டுக்கு முதல்ல லைன் கொடுக்காதீங்க. நான் இப்போ 5 வோல்ட் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி போர்டுக்கு லைன் ரெடி பண்ணல. கடைசியாக யூஎஸ்பி போர்டு லைன் கொடுக்கேன். கடைசியாக யூஎஸ்பி போர்டுக்கு லைன் கொடுக்கலாம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கர் கொடுத்து ஆம்பிளிஃபையர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. லெஃப்ட்டும் ரைட்டும் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஆம் செக்ஷனை செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போங்க. இப்போ வந்து கேபினட் கிரவுண்டு கொடுக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் டிரான்ஸ்ஃபார்மரில் மைனஸை வந்து அப்படியே கேபினெட்டில் கிரவுண்டு கொடுப்பாங்க. நான் எப்பயுமே ஆம்பு போர்டில் இருந்தால் கேபினட்டுக்கான கிரவுண்டு கொடுப்பேன். ஆம்பு போர்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆம்பு போர்டில் இடத்துல ஒரு சால்விங் பண்ணி அதுலேருந்து ஒரு ஒயரை கொண்டு வந்து கேபினட் கிரவுண்டில் நான் கொடுத்துருக்கேன். கேபினட் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணுறோம்னா அந்த ஸ்க்ரூ மேலேயே கிரவுண்டு சால்விங் பண்ணிவிடுவேன். நிறைய பேர் கிரவுண்டு எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கமெண்ட்டில். நான் இந்த மாதிரி தான் கிரவுண்டு கொடுப்பேன். என் செட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும். ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா ஐசிக்கு ஸ்க்ரூ போட்டிருப்பேன், அந்த ஸ்க்ரூவில் சால்விங் பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் லேட் ஆகும் சால்விங் பண்ணுறதுக்கு, கேபினெட்டில் ஒட்டுறதுக்கு. ரொம்ப நேரம் 2-3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் ஒட்டும். பிடுங்கி பார்க்கணும் ஒயர் பிடுங்குதான்னு சொல்லிட்டு பிடுங்கி பார்த்துட்டு தான் நீங்கள் ஒயர் சால்விங் பண்ணணும். நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய வீடியோஸ் இந்த சேனல் பார்க்கணும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க.